ஹலோ மம்மிஸ், வெல்கம் டு யாழினியும் நானும் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எலக்ட்ரிக் ஷாக் மஸ்கிட்டோ கில்லிங் லேம்போட ரிவ்யூ தாங்க. ஓகேங்க, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் எப்படி யூஸ் பண்ணலான்றதையும் பார்க்கலாங்க. இந்த மஸ்கிட்டோ மிஷின் எல்லா ஆன்லைன் வெப்சைட்ஸ்லயுமே அவைலபிளா இருக்குங்க. நான் இது மீஷோல தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த மிஷின் கூட ஒரு யூஎஸ்பி கேபிள் கூடவே ஒரு கிளீன் பண்ற பிரஷும் கொடுக்குறாங்க. ஓகேங்க, இதை எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். இந்த யூஎஸ்பி கேபிளை நம்ம வழக்கமா யூஸ் பண்ற மொபைல் சார்ஜரோட அடாப்டர்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இங்க பவர் பேங்கை டெமோக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மிஷினை நம்ம யூஸ் பண்ணும் போது நம்ம ரூமை எந்த அளவுக்கு நம்ம இருட்டா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருட்டா வச்சுக்கலாங்க. முக்கியமா வேற எந்த விதமான நைட் லேம்பும் யூஸ் பண்ணாம இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம அந்த அளவுக்கு இருட்டா வச்சுக்கும் போது தாங்க இந்த மிஷின் நல்லாவே ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த லேம்ப்ல இருந்து வரக்கூடிய யூவி லைட்ல தாங்க கொசு மாட்டிக்கும். இந்த லேம்ப்ல நல்லாவே யூவி லைட் ப்ரொடியூஸ் ஆகுதுங்க. இந்த வெளிச்சத்துக்காக கொசுவோ இல்ல பூச்சிகளோ தன்னால வந்து மாட்டிக்குதுங்க. இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி கம்பியில வந்து நல்லாவே டிசைன் பண்ணிருக்காங்க உள்ளுக்குள்ள. சோ அந்த கம்பியில தாங்க கொசு வெளிச்சத்துக்காக போகும்போது எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு இறந்துருது. நான் பவர் பேங்க்ல கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் இப்ப லைட் போட்டிருக்கும் போதே அதுல வந்து பர்பிள் கலர்ல ஒரு லைட் வெளிச்சம் இருக்கு. ஓகேங்க, அடுத்து இந்த மிஷின் இருட்டுல எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பாக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ரூமை எந்த அளவுக்கு இருட்டா வச்சிருக்கோமோ அப்பதாங்க இந்த லேம்ப் கம்ப்ளீட்டா நல்லா வேலை செய்யும். ஏன்னா நம்ம இந்த லேம்பை மட்டும் யூஸ் பண்ணா மட்டும்தாங்க கொசு இந்த லேம்போட வெளிச்சத்துக்கு வந்து மாட்டிக்கும். நம்ம வேற ஏதாவது யூஸ் பண்ணும்போது இதோட வேலை குறைஞ்சிருங்க. ஒரு நைட்டு முழுக்க இந்த மிஷினை வச்சிருந்து அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒருவேளை கொசு மாட்டிருந்தா இதை க்ளீன் பண்ணுற மெத்தட் ரொம்பவே ஈஸிங்க. கொடுத்துருக்க ப்ரஷ்ஷை அந்த சந்துகளுக்கிடையே அப்படியே விட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கீழே வச்சு லேசாக தட்டினோம்னா உள்ளே ஏதோ பூச்சோ கொசுவோ மாட்டிருந்தா கீழே கொட்டிடும். ஓகேங்க, இந்த மிஷினுக்கு என்னோட ரேட்டிங் 5/5ங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கொசு மாட்டிருக்கு அப்படிங்கறது. நான் நைட்டு முழுக்க நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிட்டு காலையில வீடியோவா எடுத்திருக்கேங்க. எவ்வளவு கொசு உள்ள மாட்டிருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ எடுக்கிற டைம்ல நான் ஜன்னலுக்கு மஸ்கிட்டோ நெட் போடலைங்க. அப்போ நிறைய கொசு இருந்தது. அப்பவுமே எனக்கு இந்த மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்போ நான் மஸ்கிட்டோ நெட் போட்டிருக்கேங்க ஜன்னலுக்கு. இப்ப எனக்கு 1-2 கொசு தான் வருது. ஆனாலுமே எனக்கு இந்த லேம்ப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த 1-2 கொசுமே இந்த லேம்ப்னால இறந்துடுது. இந்த ப்ராடக்ட்டை நான் என்னோட பாப்பாக்காக வாங்கி யூஸ் பண்ணி அதுதாங்க உங்களுக்கு வீடியோவா கொடுத்துருக்கேன். எந்த ப்ரொமோஷனும் ஸ்பான்சர் வீடியோவோ கிடையாதுங்க. ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றிங்க.